உத்தம தலைவன் காமராஜ். எத்தனை பேர் நினைந்து கொண்டிருக்கிறோம்? அவரை நினைப்பதே அவருக்கான பேசுவதற்கான தகுதி. இங்கே கூட வெங்கடேஷ் நண்பர் சொன்னார், பேசுவதற்கு எனக்கு தகுதி, அவரை நினைத்தாலே உங்களுக்கு பேசுவதற்கான தகுதி இருக்கிறது. நண்பர்கள், எவ்வளவு அற்புதம் நண்பர்களே! இந்த தேசத்தில் இப்படி ஒரு மனிதனா, இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தானா? காமராஜர் இறக்கும் போது கலைஞர் முதலமைச்சர். காமராஜருடைய வீட்டிற்கு போய் முதலிலே பார்த்து என்ன என்ன என்று ஏற்பாடுகளை செய்தவர் கலைஞர். அப்பொழுது அவர் கண்டுபிடித்ததுதான் இந்த 150 ரூபாய் 8 ஜோடி வேஷ்டியும் சட்டையும். நண்பர்களே, புனைந்துரைக்கப்படவில்லை, ஏதோ கதை கட்டுரைகளுக்காக சொல்லப்பட்டது இல்லை. நண்பர்களே, எப்படிப்பட்ட அற்புத மனிதன்! 1961 திராவிட கழகத்தினுடைய மாநாடு, அதில் தந்தை பெரியார் பேசுகிறார். எனக்கு 82 வயதாகிறது, நான் மரண வாக்குமூலம் தருகிறேன். இனி ஒரு 5-6 ஆண்டு காலம்தான் நான் வாழ முடியும், நான் இறந்து படுவேன். இறக்கும் பொழுது ஒரு மனிதன் பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. தயவு செய்து தமிழக மக்களே, காமராஜரை காப்பாற்றுங்கள், காமராஜர் ஆட்சியை காப்பாற்றுங்கள். பெரும் தலைவர்கள், மூவேந்தர்கள் செய்ய முடியாததை, விஜயநகர அந்த சாம்ராஜ்யத்தினுடைய வழிவந்தவர்கள் செய்ய முடியாததை, சேர சோழ பாண்டியர்கள் செய்ய முடியாததை காமராஜ் செய்தார். எனவே காமராஜ் ஆட்சியை காப்பாற்றுங்கள் என்று 1961 திராவிடர் கழக கூட்டத்திலே 82 வயதிலே தந்தை பெரியார் சொன்ன மரண வாக்கு மூலம். நண்பர்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புத தலைவர். அதுதான் எனக்கு, ஒரு பெற்ற தாயை கூட தள்ளி வைத்து இங்கே வரக்கூடாது, சென்னைக்கு வரக்கூடாது, உன்னை வைத்து உன் உறவினர்கள் வருவார்கள், அதன் மூலம் யாருக்காச்சும் நான் சலுகை செய்ய வேண்டி வரும் என்று சொன்ன ஒரு தலைவனை நான் நினைந்து பார்க்கிறேன். ஒரு தலைவன் உலகத்திலே என கண்களுக்கு தெரியவில்லை. நண்பர்களே, அப்படிப்பட்ட வாழ்ந்தவன். அந்த பூமியில் தான் நாம் வாழ்கிறோம். எப்படி அசிங்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் காமராஜரை நினைத்து, காமராஜர் அளவிலே 100% இல்லாவிட்டாலும் கூட, நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ராஜகுருவை போல, பகத்சிங்கை போல நீங்கள் வாழ வேண்டாம். நண்பர்களே, 10% நேர்மையான மனிதர்களாக, மனசாட்சி உள்ள மனிதர்களாக, ஒரு தவறு செய்யும் போது இது செய்யலாமா வேண்டாமா என்று நம்முடைய மனச்சான்றுக்கு உட்பட்டு நடந்தாலே இந்த தேசம் உருப்படும். நண்பர்களே, எவ்வளவு அற்புதம்! அற்புதமாக ஒரிசாவிலே தலைமைச் செயலாளராக இருந்தவர் ஆர் பாலகிருஷ்ணன். ஒரிசாவிலே போய் நண்பர்களே IAS தேர்வு எழுதி அந்த டெபுடேஷனிலே போய் ஒரிசாவிலே படிப்படியாக முன்னேறி ஒரிசாவினுடைய தலைமைச் செயலாளராக பணியாற்றிய ஆர் பாலகிருஷ்ணன் வாக்குமூலம் தருகிறார். தமிழ் நெடுஞ்சாலை என்ற ஆனந்த விகடன் பிரசுரத்திலே நான் ஒவ்வொரு முறை சென்னைக்கு வரும் பொழுதெல்லாம் திருமலை பிள்ளை ரோட்டிலே வாடகைக்கு குடியிருந்தாரே காமராஜ், அந்த கதவுகளை கைகளில் பிடித்துக் கொண்டு கண்ணீர் மல்க அவரை நினைக்காமல் போகவே மாட்டேன் என்று வாக்குமூலம் தந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். மேடையிலே அற்புதமாக பேசக்கூடிய வல்லமை அந்த மாணவன் பெற்றிருக்கிறார். உடனே காங்கிரஸ்காரர்கள் அவரை அழைத்து கொண்டு போய் ஒரு தொகுதி தேர்தலிலே பேச வைக்கிறார்கள். காமராஜர் வருகிறார், நன்றாக பேசுகிறானே இந்த பையன் என்று யாரோ சொல்ல, உடனே யார் அந்த பையன் என்று கேட்டிருக்கிறார். உடனே அந்த பையனை கூப்பிடுங்கன்னு இருக்காரு. என்னென்ன நீ என்ன படிச்சுக்கிருக்க, என்ன செஞ்சுக்கிருக்க, படிச்சுக்கிருக்கியா, நல்லா பேசுவியா, உங்களுக்கு ஆதரவா தேர்தல் பிரச்சாரம் பண்ண. உடனே ஒரு ஆளை கூப்பிட்டு அந்த காரில் ஏற்றி, இவன் எந்த ஊர், திண்டுக்கல் பக்கத்தில் பாலமேடுங்கிற ஊர், அந்த திண்டுக்கல்ல போய் இந்த பையனை இறக்கி விட்டுட்டு வரணும். படிக்கிற வயசுல அரசியல் வர வேணாம், இவன் பேசி நான் ஜெயிக்க வேணாம், இவன் பேசி நான் ஜெயிக்க வேணாம், இவனை உடனே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், பள்ளிக்கூடம் படிக்க நல்லா படிக்கணும் என்று சொல்லி வண்டி ஏற்றி அனுப்பி அவரை ஆரம்ப நிலையிலிருந்து படித்து தமிழ் வழியிலே படித்து இன்றைக்கு மிகப்பெரிய IAS ஆக மாறி ஒரிசாவினுடைய தலைமைச் செயலாளர். நண்பர்களே, அவர் எழுதுகிறார், நான் வரும்பொழுதெல்லாம் எனக்கு வழிகாட்டியவர், என்னை நெறிப்படுத்தியவர், என்னை ஒழுங்குபடுத்தியவர் என்று சொல்லி. நண்பர்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவர். அதுதான் நண்பர்களே, ஒரு தடவை அவர் முதலமைச்சராக இருக்கிறார், 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்கிறார். அப்பொழுது கள்ள நோட்டு பிரச்சனை வருகிறது. கோயம்புத்தூரிலே கிருஷ்ணன் என்பவர் கள்ள நோட்டு அடித்து விட்டார். உடனே சட்டமன்றத்திலே கம்யூனிஸ்ட் தோழர் KR நல்லசிவம் எழுந்து கேள்வி கேட்கிறார், ஐயா, முதலமைச்சருக்கும் இது தொடர்பு இருப்பதாக சில பேர் பேசுகிறார்களே என்று சொன்னார். உடனே எழுந்து காமராஜர் எழுந்து ஆவேசமாக, உனக்கு உன் மீது வழக்கு போடுவேன் என்றோ, உன் மீது மாடநஷ்டஈடு வழக்கு தொடர்வேன் என்றோ எல்லாம் சொல்லவே இல்லை. நல்லசிவம், நீ நம்புறியாப்பா நான் அப்படி செஞ்சிருப்பேன்னு சொல்லி, நீ நம்புறியாப்பா? எப்படிப்பட்ட மனிதன் பாருங்கள் நண்பர்களே, நீ நம்புறியாப்பா நான் செஞ்சிருப்பேன், நீ நம்புறியான்னு கேட்டாராம். அப்படியே உட்கார்ந்து விட்டாராம் KR நல்லசிவம். அப்படி வாழ்ந்தவன் நண்பர்களே, கோடு போட்டு வாழ்ந்தவன். எத்தனை அணைக்கட்டுகள், எத்தனை நீர்ப்பாசன திட்டங்கள்,
எத்தனை தொழிற்சாலைகள், அத்துணையும் 1954. நீங்கள் அவன் வாழ்ந்த காலகட்டத்தை யோசிக்க வேண்டும். ஏதோ இந்த காலகட்டம் அல்ல நண்பர்களே. 954 63 வரை 9 ஆண்டு காலம். அந்த முதலமைச்சர் காலத்திலே எத்தனை திட்டம், இங்கே கூட சொன்னார்களே ஆழியாறு பரம்பிக்குளம், அதுவெல்லாம் அவருடைய திறமைக்கான சான்று நண்பர்களே. சி சுப்பிரமணியத்தை பொள்ளாச்சி மகாலிங்கத்துடைய மருமகன் வானவராயர், அவர்தான் அகில இந்திய தொழிற்சாலைகளுடைய உரிமையாளர்களுடைய சங்க தலைவர், சைமா பிரசிடென்ட் என்று சொல்வார்கள், சவுத் இந்தியன் மில் ஓனர்ஸ் அசோசியேஷன். அவரிடம் கேட்கிறார், என்ன சிஎஸ், நீ ரொம்ப படித்தவங்களே, நல்ல படித்தவன், நல்ல அறிவாளி, எப்படி காமராஜர் கீழே ஒரு அமைச்சரா நீ இருந்துக்கிட்டீங்கன்னு கேட்கிறார். அப்ப சொன்ன பதில் நண்பர்களே, இது அத்துணையும் அதுதான் நண்பர்களே. எனக்கு என்ன பிடித்தது என்றால், காமராஜரை பற்றி காமராஜர் கட்சி சொன்னதை சொல்லவில்லை நான், காமராஜரை பற்றி அவரை சார்ந்தவர்கள் சொல்லவில்லை, அவரை சாராதவர்கள் சொன்ன பொதுப்படையான கருத்து நண்பர்களே. எவ்வளவு சத்திய வாக்குகளை பாருங்கள். சிஎஸ் சொன்னாராம், நீங்கள் நினைக்கிறீர்கள் அவரிடம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் என்று சொல்வார்களே, நிர்வாக திறன், அது அற்புதமாக இருக்கிறது. ஆழியாறு பரம்பிக்குளம் திட்டம், உடனே ஒரு நாள் வருகிறார், என்ன ஆச்சு சிஎஸ், என்ன ஆச்சு, ஏன் அப்படின்னு, இல்லையா அது முறைப்படி முதல்ல அந்த இன்ஜினியர் பேசணும், அதுக்கப்புறம் சீஃப் செக்ரட்டரி பேசணும், அதுக்கப்புறம் துறை மந்திரி பேசணும், அதுக்கப்புறம் தான் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான இருக்குங்க. உடனே இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட் அப்பொழுது முதலமைச்சர் காமராஜர் உடனே சிஎஸ் அந்த நம்பூதிரிப்பாட்டுக்கு ஃபோன் பண்ணி பாடினா, இது என்னன்னு, அது வீணா தானே போகுதுன்னு, அந்த தண்ணி எனக்கு தரதுல உனக்கு என்ன நஷ்டம்னு, இங்கே வந்தால் இத்தனை லட்சம் பேர், இத்தனை லட்சம் ஏக்கர் நிலம் சாகுபடியாகும், இவ்வளவு ஏழை மக்கள் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி உடனே அந்த திட்டத்தை செயல்பட வைத்தாரா. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிகுந்தவர் நண்பர்களே. எதையும் அலங்காரமாக, ஆடம்பரமாக எதையும் சொல்ல தயங்காது.